குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 25/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்றிரவு 7:34 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் காலை 6:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று அதிகாலை 3:44 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இரவு 7:34 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:34 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:29 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வாஸ்து நாள், ஏகாதசி, சனிக்கிழமை, எல்லாம் ஒன்றாக இணைந்து வருகின்ற இந்த நாள் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு வாஸ்து நாள், சனிக்கிழமை ஏகாதசி இருக்கு அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பகவான் நித்திரை விட்டு எழும்புகின்ற ஒரு நாள் அது. அதனால இந்த வாஸ்து நாள் எந்த நேரத்தில் செய்யலாம்னா காலை 8 மணிக்கு செய்யலாம். அந்த 8 மணிக்கு வாஸ்து பூஜை செஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். இப்போ வீடு கட்டுறதுக்கோ இல்லை கிணறு நோண்டவோ இல்லை போர் போடவோ எதுவாக இருந்தாலும் இந்த தினத்தில் இது செய்யலாம், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்காய் மட்டும் கொண்டு போங்க. எத்தனை ஒன்னாலும் கொண்டு போகலாம், அதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா பெருமாளும் லட்சுமியும் ஏலக்காய்க்கு உகந்தது. இன்றைய தினம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். நம்ம வகுப்பு போட்டோம். வகுப்பு 1 இல்லைன்னா 2 இதுக்குள்ள போடப்படும். 2ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இருந்தாலும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில குலதெய்வத்துக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால. அப்படி ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதவர்கள் சனிக்கிழமை வரலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஆனால் கன்ஃபார்மாக ஞாயிற்றுக்கிழமை போடுறது தான். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடப்படும். மாந்திரிக தாந்திரிக வகுப்பு. இந்த வகுப்பு 1 லட்சம் சித்தி பண்ணிட்டு தான் இதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லித்தராங்க. 1 லட்சம் சித்தி பண்ணுங்க, 10,000 மந்திரத்தை சித்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நான் சொல்லி கொடுக்கறது அப்படி கிடையாது. இன்னைக்கு கற்றுக்கிட்டு போயிட்டு நாளைக்கே நீங்கள் தொழில் முறையாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். நல்லா எழுத படிக்க தெரியணும், மந்திரங்கள் உச்சரிக்க தெரியணும். அது தெரிஞ்சா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. மற்றவங்கள மாதிரி இது சித்தி பண்றதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்கு. ஆனா அது டெய்லி நீங்க பூஜை பண்ணும்போது சொன்னா போதும். இப்போ எல்லாருக்குமே இப்ப என்ன தேவை? பணம் தான் தேவை இல்லைங்களா? நிறைய கடன் பிரச்சனை, நிறைய நகை எல்லாம் அடமானத்துக்கு வச்சது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க தனதா யக்ஷினின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த தனதா யக்ஷினியை தினந்தோறும் நீங்க முடிஞ்சா 1008 சொல்லலாம், இல்லைன்னா 108 தினந்தோறும் காலை மாலை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம். இதுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் இல்லை, சுத்தபத்தமா இருக்கணும், மனசுல நல்லதை நினைக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனா சொல்றது நல்லது. என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண்களை நம்ம தவறா நினைக்க கூடாது. ஆண்கள் பெண்களை தவறா நினைக்க கூடாது.
மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லோருமே வந்து தாய் போலவும், அக்கா போலவும், தங்கை போலவும் நினைக்கணும். அதுதான் ஒண்ணே தவிர இந்த விஷயத்துக்கு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கத்துக்கிட்டு நாளை போய் நீங்களே வந்து தொழில் முறையாக செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படும். இப்போ உச்சிஷ்ட கணபதிய சித்தி பண்ணணும்னா, அதுக்கு மந்திரங்கள் இத்தன நாள் சொல்லணும். 11 நாள் சொல்லி சித்தி பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது. விநாயகர நல்லா வழிபாடு பண்ணுங்க. டெய்லி வந்து விநாயகர வழிபாடு பண்ணிட்டு மற்ற விஷயங்கள செய்யுங்க. அதுக்கு நெறைய மந்திரங்கள் இருக்கு. சிம்பிளான மந்திரம் ஓம் கம் கணபதியே இருக்கு. அவ்வளோதான். அது போதும். எல்லாம் சொல்லி தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. மன தூய்மையும், அதேபோல நம்பிக்கையும், தன்னம்பிக்கை வச்சு செஞ்சாலே போதும். மாந்திரீகம், தாந்திரீகம் 2ம் சேர்ந்து தான் கத்துக் கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி கற்றுக் கொடுக்கப்படும். வகுப்பு போடப்படும். சேர விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர் எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு ரூ. 6500 இந்த கிளாஸுக்கு. இதுக்கு வந்து ரூ. 3000 முதல்ல நீங்க ஜிபே பண்ணிட்டு பதிவு பண்ணிக்கோங்க. சரி. இன்றைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நமது கர்மா எப்படி கழிப்பது? அதாவது கர்மாவ கழிக்கணும்னா ராமேஸ்வரம் போணும், கயாவுக்கு போணும், அங்க போணும், இங்க போணும். எல்லாருக்கும் வசதி இருக்கா? சொல்லுங்க. எல்லாருக்குமே பணம் இருக்குதா கையில? இப்ப இங்கேருந்து காசிக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்தோட போணும் அப்படின்னா ரூ. 10,000 வைக்கணும். குடும்பத்தோட போறதுக்கு. இல்ல ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வரணும்னா கூட ட்ரெயின் செலவு, சாப்பாடு செலவு அது இது பார்க்கணும்னா கூட கையில ஒரு ரூ. 3000 வேணும். சரி, நம்ம டூர் மாரி போயிட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அது வந்து சிறப்பாவே இருக்காது. ஏன்னா, அதுக்கு டைமிங் குடுக்க மாட்டாங்க. அதனால சிம்பிளான வழிய வந்து நம்ம செய்யலாம். எப்படி செய்வது? இப்போ கர்மாக்களை சதவீதமாக கணக்குல எடுத்துக்கிட்டோன்னா 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி 0% குறைக்கலாம்? அப்படின்னா சிம்பிள் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பறவைகளுக்கு நீர் வைத்தால் 2% உங்களுக்கு குறையும். அதே தானியங்கள் வைத்தால் 5% குறையும். நாய்களுக்கு உணவளித்தால் தான் ரொம்ப ரொம்ப எப்படி அப்படின்னா 32% உங்களுக்கு கர்மா குறையும். நாய்களுக்கு உணவளித்தால். மீன்களுக்கு உணவளித்தால் 20%. குரங்குகளுக்கு உணவளித்தால் 36% உங்க கர்மா குறையும். குதிரைகளுக்கு உணவளித்தால் 64% உங்களுக்கு குறையும். யானைக்கு உணவளித்தால் 68% உங்களுக்கு வந்து அந்த கர்மா குறையும். பசுக்களுக்கு உணவளித்தால் 86% உங்களுக்கு. அதனால தான் பசுவுக்கு அடிக்கடி அதுவும் இன்னைக்கு ஏகாதசி, சனிக்கிழமை 2ம் கலந்து வருவதனால் பசுக்களுக்கு இன்னைக்கு அகத்திக்கீரையும் அதே போல வாழைப்பழமும் குடுங்க இன்னைக்கு. அப்போ பசுக்களுக்கு உணவளித்தால் 86% உங்களுடைய கர்மாலாம் குறையுது. அதே மாதிரி ஆடுகளுக்கு உணவளித்தால் 62% உங்களுடைய கர்மா எல்லாம் கழியும். சரி. இது வந்து மிருகம், பறவை இதுகளுக்கெல்லாம் குடுக்கும்போது. ஆனா, நம்ம வீட்ல இருக்க பெரியோர்களுக்கு செய்தால் எவ்வளோ பெரிய கர்மா இருந்தாலும் குறையும் இல்லையா? யார் யாருக்கு செய்தால் அது நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையர், ஆதரவற்ற முதியோர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு குடுத்தாலே 86% உங்களுக்கு கர்மா குறையும். அதேபோல உங்கள் உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உணவளித்தாலும் 70% கர்மா உங்களுக்கு குறையும். அதனால தான் உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள வந்து மனகஷ்டத்த படுத்தக்கூடாது. அவங்கள வந்து ரொம்ப ஏமாத்தக்கூடாது. அதே மாரி சொத்து பத்து இருந்தாலும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தினால் உங்களுக்கு கர்மா வந்து சேரும். அதே மாரி கர்ப்பவதியா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தால் 78% கர்மா குறையும். இந்த மாரி ஒரு வேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு நீங்கள் உணவளித்தால் 70% உங்களுக்கு கர்மா விலகும். கர்மா விலகறதுக்கு பாருங்க சிம்பிளான வழி இதெல்லாம். ரொம்ப பெருசு இல்ல இல்லையா? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் மிஞ்சி போனா? ஒரு ரூ. 100 ரூ. 200 இவ்வளவுதான் செலவாகும். ஒரு வேளை சாப்பாடுன்னும்போது எவ்வளோ? ஒரு வேளை சாப்பாடு. இப்போ வந்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடு ரூ. 120 குடுத்து வாங்கி கொடுக்கலாம்.
இல்லைங்களா? இல்ல வீட்லயே செஞ்சு கூட நீங்க குடுக்க முடிஞ்சா குடுக்கலாம். இந்த மாரி செய்யும்போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையும். இத எழுதி வச்சுக்கிட்டு இத ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதேபோல கண் திஷ்டி பொடி, ஆ வசிய எண்ணெய் இதெல்லாம் வந்து தயார் பண்ணி இன்னைக்கு தான் வருது. இன்னைக்கு வருது. திங்கட்கிழமை கொரியர் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. வேணுன்றவங்க நீங்க ஃபோன் மூலமா பேசி பதிவு பண்ணிக்கோங்க. சரி. இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட எதையும் செய்யுங்கள். நிதானம் தேவை. உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல. நிதானமா செய்யுங்க. பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பயணம் செய்யும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு பயணம் செய்யுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்தல், புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக நீங்க வேலை செய்பவர்கள் இன்றைய தினம் கவனமா இயந்திரங்கள், இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் செய்றவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு விரயங்களும் ஏற்படும். அதே மாதிரி சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல்லிக்கனிய கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்டம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். மனதில் நினைத்த வேலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயம் 8ஆம் எண் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொருளாதார சிக்கல்கள்லாம் குறைய எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற நாள். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மூலம் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வேலை சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும். மாறுபட்ட அணுகுமுறையால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். இலக்கியம் சார்ந்த வேலையில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடு. குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வந்த வேறுபாடுகளாக குறையும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயம் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சக ஊழியர்களால் பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். தாயாரின் ஆரோக்கியத்துக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கல்வி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தி பெருகும். உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். ஆசிரியர்கள் ஆலோசனைகள் மாணவர்களுக்கு மனசுல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. வீடு மற்றும் மனை வாங்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்தால் இன்றைய தினம் சில பேருக்கு அது சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயம் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக
நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணமும் இருக்கும். சிறுதூர பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சுமாரான வரவுகள் தான் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். வீடு மனை சார்ந்த பணிகள்ல ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைய நாள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய 4ஆம் எண் அசுநிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும். கணக்கு, அதாவது இந்த ஆடிட்டர், இந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாயும் ஆர்வமும் அதிகரிக்கும். வங்கி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு முன்கோபத்தை விட்டுடுங்க, நல்லா இருக்கும். நிர்வாகம் சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். தனவரவு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 6ஆம் எண் அஸ்த நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இருக்கும். பழைய நினைவுகளால் உங்களுடைய செயல்பாட்டுல தடை தாமதம் ஏற்படும். அதனால பழைய நினைவுகளை அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முன்கோபத்தை விட்டுடுங்க. மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. வியாபார சம்பந்தமான விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க, புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. பணிகள்ல தன்மைகளை அறிந்து முடிவெடுங்க. சுபகாரியங்களை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயின் 7ஆம் எண் அஸ்த நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா அதை திரும்ப பண்ணக்கூடிய அதை சார்ந்த பொருட்கள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். அதனால மறுசுழற்சி, அதாவது நீங்க விற்கின்ற பொருள் அதை மீண்டும் விற்காதீங்க, வேற ஏதாவது புதியதாக எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். காப்பகத்துறையில் இருப்பவர்களை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது இராணுவ வீரர்கள், இராணுவ துறையில இருப்பவங்க, அதே மாதிரி போலீஸ், அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பவங்களாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு காணலாம். மற்றவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நடைபெறுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு. வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் கவனமா இருங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். கடன் தீர நிறைய ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு இருக்கும். இன்றைய தினம் மனதை பக்தியில் செலுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 6ஆம் எண் அசுர வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அரசு தொடர்பான பணியில இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறைய வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியம்
இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாரி விவசாயத்துறை, கால்நடை துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவு இன்னைக்கு அதிகமாவே இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள், தடைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே மாதிரி சிந்தனைகள்ல ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தியும் இன்னைக்கு பெருகுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அது தேவையில்லைன்றத யோசிச்சு அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.